நம்ம ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைப்பாருன்னு சொல்லுவாங்க. அதுதாங்க இந்த வாட்டி நடந்துச்சு. இன்னைக்கு ஈவினிங் நாங்க திருச்செந்தூர் போறோம். எவ்ரி இயர் போற மாதிரி தான் இந்த வாட்டி இருக்கும்னு நினைச்சேன். காலையிலேயே சீக்கிரமா எழுந்திரிச்சு சமையலாம் முடிச்சாச்சு. ஹஸ்பண்டையும் ஹேம்ஷியும் ஆஃபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஈவினிங் ஹஸ்பண்ட் வந்ததும் நாங்க கிளம்பிட்டோம். போகும்போது 2 நாள் சாமியை பார்க்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதாவது போற அன்னைக்கும் அதுக்கு அடுத்த நாளும். நாங்க போன அந்த டைம் சித்ரா பௌர்ணமி. பயங்கர கூட்டமா இருந்ததுங்க. திருச்செந்தூர்ல சித்ரா பௌர்ணமிக்கு பயங்கர ரஷ் இருக்கும்னு தெரியும். பட் இந்த அளவுக்கு ரஷ் இருக்கும்னு தெரியல. நிறைய பேர் வந்து அங்க பேசிக்கிட்டாங்க. இந்த தடவை வந்த மாதிரி இது வரைக்கும் இவ்வளவு கூட்டம் வந்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி. போற அன்னைக்கு ஆஃப்டர்நூனே சாமியை பார்க்கலான்னு போனோம். பயங்கர பெரிய கியூ நின்றுட்டு இருந்தது. கியூ கூட பிரச்சனை கிடையாது. பட் அந்த அனல்ல குழந்தை வச்சு நிக்கிறது ரொம்ப கஷ்டம். திரும்பவும் ரூமுக்கு வந்துட்டோம். ஈவினிங் போலான்னு நினைச்சோம். பட் அப்பயும் பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டம் இருந்தது. அடுத்த நாள் மார்னிங் சாமியை பார்க்கலான்னு கியூல வந்து நின்னோம். மார்னிங் 6:30க்கு நின்னோம். பட் ஆஃப்டர்நூன் 1:30க்கு தான் சாமியவே பார்க்க முடிஞ்சது. என்னதான் சாமியை லேட்டா பார்த்தாலும் முருகர் நல்லா திருப்தியாவே தரிசனம் கொடுத்தாரு. ஈவினிங் கொஞ்ச நேரம் பீச்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட்டே சென்னைக்கு பஸ் ஏறியாச்சு.